வணக்கம். 30/4/2024 முக்கிய செய்திகள். மாணவியரை பாலியல் ரீதியாக தவறாக நடக்கத் தூண்டிய பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என மகளிர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. அவருக்கு தண்டனை என்ன என்பது இன்று தெரிய வரும். வெயில் அதிகம் இருந்தாலும் தேவைக்காக மக்கள் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். ஆனால் பல ஆயிரம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளைக்கு நாளை முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை அவர்களுக்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வரை ஜனநாயகம் இந்த நிலைமையில்தான் உள்ளது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு பரவி வருவதால் தமிழகத்தில் வழிகாட்டு நெறிமுறைகளை பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. முகக்கவசம் அணிவது நல்லது. தலைநகரம் சென்னை கொலை நகரமாக மாறியுள்ளது. பழிக்கு பழி கோஷ்டி மோதலால் சென்னையில் பீதி. போதையில் இளம் ரவுடிகள் கும்பல் அட்டகாசம். தினமலர் நிருபர் குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. மக்கள் தொலைத்த ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி நூதன மோசடி. இந்த கார்டுகளை வைத்து எப்படி மோசடி செய்கிறார்கள் என்பதை மக்களுக்கு புரிய வைத்தால் நல்லது. சீனிவாசல் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் போலீசார். கேபிள் டிவிக்கு சரியான போட்டி. பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் சினிமா ப்ளஸ் ஸ்டார்டர் பேக் ஓடிடி சேவை 50% தள்ளுபடியில் 49 ரூபாய்க்கு கிடைக்கிறது. தமிழகத்தில் ஓட்டுப்பதிவு முடிந்ததும் மும்முனை மின்சாரம் கட். கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகள் முற்றுகை. நாளை மே தினம். இன்று விவசாயிகள் முற்றுகை. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை. தமிழக அரசு திடீர் நிபந்தனை. அரசு பள்ளிகளில் சேர்க்கை படிப்படியாக குறைத்து சில இடங்களில் பள்ளிகளை மூடும் நிலைமை உருவாகிறது. தமிழக பட்ஜெட்டில் கல்விக்கு என்று 44,000 கோடி ஒதுக்கப்பட்டும் இந்த அவல நிலைதான். திருவனந்தபுரம் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஆர்யா ராஜேந்திரன் மேயராக உள்ளார். காரில் பயணம் செய்தபோது அரசு பஸ் இவர்களுக்கு வழிவிடவில்லை என கோபத்தில் பஸ் டிரைவரிடம் வாக்குவாதம் செய்து போதைப் பொருளை அரசு பயன்படுத்தி அந்த கவரை காரின் மீது வீசியதாக மேயர் கூறியிருந்தார். செக்கப் செய்ததில் போதை பயன்படுத்தவில்லை என தெரிந்ததும் மேயர் மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இவ்வளவுக்கும் இவர் மார்க்சிஸ்ட் கட்சியின் மேயர் என்று சொல்வதில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கே கேவலம் என்று சொல்லலாமா? உடனடியாக மேயர் பதவியிலிருந்து விலக சொல்லுங்கள் மார்க்சிஸ்ட் தோழர்களே. தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு இன்றும் 500 நாட்களே உள்ளன. அதற்கான பணிகளை இப்போதே துவக்க வேண்டும் என்று பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை கூறுகிறார். கூறுவதில் தப்பில்லை. பாஜக 3ஆம் இடத்திற்கு வந்துவிட்டதால் பாஜக சுறுசுறுப்பு ஏற்பட்டிருக்கலாமோ? நாட்கள் சுருங்கி வருவதால் போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் நிலைமைதான் மிகவும் மோசம். ஆனால் தொழிலாளர்கள் தினம் என்று மே தினம் கொண்டாடுகிறது தமிழக அரசு. கொடுமையிலும் கொடுமை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.